என்னடா இது ஜெல்லிக்கு வந்த சுகதன மாதிரி தான். ஜெல்லி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு 30 மினிட்ஸ்லேயே எடுத்துடலாம். கரண்ட்டு போனனால சரி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். சரி பரவாயில்ல, கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோன்னா எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த கேரட் ஜெல்லியும் நல்லா இருந்தது. கேரட்டில் சப்ஜா சீட் போட்டு தான் நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட் ஜெல்லி நான் சாப்பிடல, கொஞ்சம் கழித்து சாப்பிட்லாம், ஒரே நேரத்தில் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு கொடுக்கல. ஃபஸ்ட்டு இந்த வெறும் அந்த சப்ஜா சீடும் கேரட் அந்த பியூரி போட்ட ஜெல்லியும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நான் சாப்பிடல, ஃபுல்லாக என் பையன் தான் சாப்பிட்டேன். ஏன்னா பையனுக்கு வந்து ஜெல்லி ரொம்ப பிடிக்கும். கடையிலலாம் வாங்குறது கிடையாது இப்போல்லாம் எதுவுமே. எதுவாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு டைம்ஸ் வரலனாலும் 2வது டைம் 3வது டைம் ட்ரை பண்ண வரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணுறது. ஆனால் வந்து ஜெல்லி வந்து எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பராக வந்துச்சு, வாட்டர்மெலன் ஜெல்லி. அதனால தான் சரி எல்லாத்துலேயுமே பண்ணலான்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் கேரட்டில் ட்ரை பண்ணேன். கேரட்டில் பண்ணதும் நல்லா வந்துச்சு. சரி சப்ஜா சீட் எதுக்கு போட்டேன்னா அது சாப்பிடும்போது என் பையனுக்கு அந்த ஜெல்லியில் இருக்க அந்த சப்ஜா சீடை பார்க்க ஜெல்லி ஐபால் சொல்லிகிட்ருப்பான். ஸோ அதனால் அது வச்சு சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுவான் அப்படின்றனால போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் ஜெல்லிங்க, வெறும் ப்ளெயின் கேரட் பியூரி மட்டும் ஊற்றி பண்ண ஜெல்லி, எதுவுமே அதில் சேர்க்கலை. அது வந்து செம்மையாக வந்துச்சு. லைட்டாக அந்த ஸ்பூனில் வந்து இலவி விட்டுட்டு அதை வந்து தட்டில் கொட்டினோம் பாருங்களேன், பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. நான் நினச்சேன் நம்மளாடா இது இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஜெல்லினாலே டேஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டேன். பரவாயில்ல, நம்மளும் இவ்வளோ சூப்பராக பண்ண கற்றுக்கிட்டோமே அப்படின்ற ஒரு ஹாப்பி தான். யாருக்காக பண்ணுறோமோ இல்லையோ, குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே. ஏன்னா வெளியே வாங்கி கொடுக்கறத விட நம்மளே செஞ்சு நம்ம கைப்பட ஹெல்த்தியாக கொடுக்கும்போது அதில் இருக்க ஹாப்பினஸ்ஸே வேறு அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு கொடுத்தேன். நான் அதில் ஒரு 2 to 3 பீஸ் தான் சாப்பிட்டேன். பட் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சனால அவனுக்கே கொடுத்தேன். அவரும் நல்லா என்ஜாய் பண்ண. பட் ஃப்ரூட் ஜெல்லி நைட்டு சாப்பிட்றதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நான் மறந்தும் போயிட்டேன். அடுத்த நாள் காலைல தான் ஞாபகம் வந்துச்சு, சரி மதியானமாக வெயிலுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்தா ஃப்ரூட் ஜெல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த டைமுக்குள்ளே எடுக்கலன்னா அப்படி தான் ஆகும் போல். ஏன்னா ஒரு நாள் ஆச்சு இல்லையா, அதனால் வந்து ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை சாப்பிட வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு எடுத்து கொட்டினேன். கொட்டி பார்த்தோன்னா ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இலக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து அப்படி பண்ணக்கூடாது போல். ஸோ அப்படி பண்ணாலும் ஃப்ரூட் ஜெல்லி மட்டும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் மற்ற 2 ஜெல்லியும் வந்து வேறு லெவலில் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் பையன் ஒரு 2-3 எடுத்து அதில் சாப்பிட்டாங்க கோவாலாம். சரி இன்னொரு நாள் உனக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஜெல்லி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்.